அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு தமிழின் நெஞ்சார்ந்த நல் வணக்கங்கள். இன்று காலை முதல் மாலை வரை பல்வேறு வெள்ள அடர்த்த தொடர்பான விடயங்களை நாங்கள் மக்களுக்கு முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நன்னோக்கோடு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒலிவில் சகுவா அரபு கல்லூரி, அதாவது சகுவா மகளிர் அரபு கல்லூரி வளாகத்தினுடைய அருகாமையிலே இருக்கின்ற வீதி, ஒலிவில் சென்ட்ரல் வீதி, மத்திய வீதி, ஒலிவில் பாலமுனை இரண்டு ஊர்களையும் இணைக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரதான வீதி. இந்த வீதியின் அருகாமையில் தான் சகுவா அரபு கல்லூரி இருக்கிறது. இந்த சகுவா அரபு கல்லூரி நம் நாட்டினுடைய தேசிய ரீதியிலே இருக்கின்ற பல்வேறு கிராமங்களிலும் இருந்து பெண் மாணவிகள் கல்வி கற்கின்ற ஒரு பெரியதொரு நிலையம். இந்த இடத்திலே இந்த வீதி கான்கிரீட் வீதியாக இருக்கிறது. இந்த வீதியின் ஓரமாக திமிட்டரின் ஓடை என்கின்ற பிரதான வடிச்சல் காணுக்கு செல்வதற்கு ஒரு வடிகான் அமைக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ந்தேர்ச்சியாக இந்த பிரதேசம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒலிவில் பாலமனைக்கு ஒலிவில் மக்கள் செல்வதற்கும் பாலமனையில் இருந்து வருகின்றவர்கள் இந்த அரபு கல்லூரிக்கு வருகின்றவர்கள் என்று பல நபர்களும் செல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வீதியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், இந்த வீதி தொடர்ச்சியாக நீரினால் நிறைவது வழக்கமாகி வருகிறது. வீதி கான்கிரீட் வீதியில் இருக்கின்ற 3 மீட்டர் 15 மீட்டர் அளவிலான ஒரு பெரிய ஒரு பரப்பில் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் தங்களுடைய கனரக இயந்திரங்களை கொண்டு தோண்டினார்கள். அந்த இடம் அப்படியே விடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலால் கான்கிரீட் இடப்படவும் இல்லை, அந்த இடம் சரி செய்யப்படவும் இல்லை. அதனால் அந்த இடத்திலே ஒரு பெரிய குழி ஒன்று இருக்கிறது. இந்த நீர் நிலையில் நிறைந்தும் இருக்கிறது. இதனால் மக்கள் பெரிய அசௌகரியங்களை ஏற்கொள்கின்றார்கள். இந்த விடயம் உண்மையாக அட்டாளச்சேனை பிரதேச சபைக்கு பொறுப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. குறிப்பாக ஒலிவில் 7ஆம் குறிச்சி, ஒலிவில் 7ஆம் குறிச்சி என்கின்ற பொழுது ஒலிவில் 5ஆம் குறிச்சியை ஊடடுத்து செல்லுகின்ற ஒரு வீதி. பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்று இந்த பிரதேச மக்களுக்கு தெரியவில்லை. இந்த விடயம் தொடர்பாக 4-5 தொலைபேசி அழைப்புகள் அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. 4-5க்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் அவர்களுக்கு சகுவா அரபு கல்லூரியில் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை நாங்கள் இப்பொழுது அறிந்தோம். அங்கு பணிபுரிகின்றவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். இந்த இடத்தை பார்வையிடுங்கள் என்று சொன்ன பொழுதும் அவர் பார்வையிடவில்லை. அவருக்கு கீரல் சமூக தொலைக்காட்சி பல்வேறு விடயங்களை இன்று தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தினுடைய வட்டார உறுப்பினர்கள் மக்களிடம் வாக்குகளை கேட்டு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதேச சபையினுடைய அட்டாளச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளரே, இந்த கீரல் சமூக தொலைக்காட்சியூடாக இன்று முதல் பல விடயங்களை நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியை பாருங்கள். நீங்கள் ஒலிவிலுக்கு வருவதாக இருந்தால் பிரதான வீதியூடாக வர வேண்டும், அல்லது உங்களுடைய பிரதேச சபை வாகனம் அல்லது நீங்கள் தான் வருவதற்கு இருந்தாலும் கூட ஒலிவிலுக்கு இந்த வீதியூடாகத்தான் வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் என்னவோ எங்களுக்கு தெரியாது. பிரதேச சபை தவிசாளரே, ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில இருந்து கொண்டு இந்த பிராந்திய மக்களுடைய எண்ணங்களை அபிலாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கீரல் சமூக தொலைக்காட்சி உங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறது என்ற அந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் கடினமாக நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த பிரதேச மக்கள் மிக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சகுவா இஸ்லாமிய அரபு கல்லூரி என்பது இந்த பிராந்தியத்திலே மாத்திரமல்ல, இந்த நாடாளுவிய ரீதியிலே மாணவிகள் குறிப்பாக பெண் மாணவிகள் கல்வி பயில்கின்ற ஒரு இடம். இந்த நீங்கள் வீதி நீர் குழாய்கள் பொருத்துகின்ற பொழுது நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை உங்களுக்கான இந்த வீதியை கட் பண்ணி செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஃபைன் பண்ணி இருப்பார்கள். அவர்களுடைய அந்த தொகை அதே மாத்திரமல்ல, இந்த வீதியில நிறைய இடங்களுக்காக நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தோண்டி அந்த அகழி எல்லாம் அப்படியே இருக்கிறது. அவற்றை நீங்கள் மூடுவதற்கு உங்களுடைய தொழில்நுட்ப எஸ்டிமேட் எடுத்திருப்பீர்கள், பணம் எல்லாம் அறவிட்டிருப்பீர்கள். அதை எங்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்று புரியவில்லை. இந்த வீதியை இருக்கின்ற சிறிய சிறிய குழிகளை நிரப்ப வேண்டும். அதே வேளையிலே இங்கே இந்த வீதியால் நிறைய பேர் வருவதற்கு முடியாமல் மாறி இன்னும் ஒரு பிரதேசத்தோட செல்வார்கள்.
இப்பொழுது நாங்கள் ஒரு பைசிக்கல் வருவதை நாங்கள் இப்பொழுது காண்பிக்கின்றோம். பாருங்கள் தவிசாளர் அவர்களே, இந்த பிரதேச சபை உறுப்பினர்களே, நீங்கள் கண்ணிலிருந்து குடர்களாக வாயிலிருந்து ஊமீர்களாக இருக்க வேண்டாம் என்று உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பாருங்கள் இந்த பைசிக்கல் வருவது காட்சியை அப்படி அந்த மடுவு, அந்த இடத்திலே ஒரு மடுவு இருக்கு. அந்த மடுவுக்குள் இப்பொழுது பைசிக்கல் இறங்குது. பாருங்கள், மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதியால் நிறைய பேர் இப்பொழுது வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை செய்வோம். உங்களுக்கு இருக்கின்ற வளங்களை, உங்களுக்கு இருக்கின்ற விடயங்களை வைத்துக் கொண்டு உங்களுடைய ஆளுகைக்குள் செய்யக்கூடிய விடயம் தான் இது. உங்களுடைய மிஷினரி இருக்கிறது, உங்களுடைய பிரதேச வளாகத்திலே கல், சீமெந்தி எல்லாம் இருக்கிறது. அவற்றை கொண்டு வந்து உங்களுடைய ஊழியர்களை கொண்டு அல்லது யாரையாவது கோல் பண்ணி கொடுத்தாவது இந்த விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த விடயத்திற்கு பிரதேச சபையிலே வெறுமனே போய் அமர்ந்து விட்டு வராமல் பிரதேச சபை உறுப்பினர்கள் காத்திரமான பங்களிப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த அட்டாளச்சேரி பிரதேச சபையிலே இந்த ஒளிவேல் பிரதேசம் புறக்கணிக்கப்படுகிறதா என்று நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தை உடனடியாக தவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்கள் வருகை தந்து பார்வையிட்டு உங்களுடைய மிக பொறுப்பாக இருக்கின்ற இந்த விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வினயமோடு வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயத்தை பார்த்துக் கொண்டு மக்கள் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பிரதேச சபை தவிசாளரை தாண்டி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரச பிரதிநிதிகள் குறிப்பாக இந்த விடயத்தை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிகழ்ச்சி நிலையில் உள்வாங்கி இந்த அரபு கல்லூரியுடைய சுற்று மதில் மிக சிறப்பான முறையில் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மதில் கூட உடைந்து விழுகின்ற சந்தர்ப்பம் கூட நீங்கள் தோண்டி இருக்கின்ற மடுகுகளிலூடாக இருக்கிறது. ஆகவே இந்த வீதியை உடனடியாக பார்வையிடுவது மாத்திரமல்ல, இதற்கு முறையான ஒரு வடிகானை செய்ய வேண்டும். வடிகானங்கின்ற பொழுது ஒரு 200-300 மீட்டர் அளவிலான வடிகானை செய்தால் திமிட்டனுடைய கோஷ் பண்ணி விடுகின்ற வேளையிலே இந்த நீர் இலகுவாக வடிந்தோடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரையில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த அன்பு சலாம், அன்பு வணக்கங்கள்.